இன்னைக்கு சூப்பரான கொத்தவரை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 பூண்டை தட்டி சேர்த்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த ஃபுல் பொரியலுக்கும் இதுதாங்க ஹைலைட்டே. பூண்டோட கலர் நல்லா மாறும்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஃபுல் ரெசிபிக்கும் நம்ம தண்ணியும் தெளிக்க போகிறதில்ல, மூடி போட்டு வச்சும் வேக விட போகிறதில்ல. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. 10 நிமிஷத்தில் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரையை சேர்த்திக்கலாம். கொத்தவரையை இந்த சைஸில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாகவும் வேகும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். காயை ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ மட்டும் கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோ சீக்கிரம்லாம் அடிப்பிடிக்காது. நல்லா கிளறி மட்டும் விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வேகும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறும்போது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கனால 2 வாட்டி போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே போதுமானதாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு கடைசியாக நல்லா காய் சுருங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்திட்டு அந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். கொத்தவரையை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதும் இல்லை, கிடைச்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க இதை விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. ஆனால் இந்த கொத்தவரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் செஞ்சு கொடுங்க. ஆனால் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் பருப்பு கூட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.